ஹாய், வெல்கம் டு சுஜாதா நலபாக்கம். இன்றைக்கி நைட் டின்னர் என்ன பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு அரைச்சி விட்ட தோசை. இந்த கப்பால் 2 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு ரவை போட்டு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு. அரைச்சி விடுறதுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சை மிளகா, ஒரு 5 பல்லு தேங்காய், ஜீரகம் 1 ஸ்பூன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, ஜீரகம் 1 ஸ்பூன் வெடிக்கட்டும். நறுக்கி வச்ச வெங்காயம், வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு போட்டோம்னாக்க நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அப்படியே போட்டோம்னா காரம் எடுக்கும். ஸோ அதனால் லைட்டாக வதக்கிட்டு போட்டுடலாம். வதக்கிட்டேன். இதில் போட்டுடுறேன் மாவில். இந்த அரைச்சி வச்சதையும் இதில் போட்டுடுறேன். நல்லா இந்த மாவை நல்லா தோசை விடுற மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ கல் காஞ்சிடுத்து. ஒரு கப்பில் எடுத்துட்டு இப்படி விடுங்க. இதுக்கு எண்ணெய் ஓரத்தில் அப்படியே விட்டுருங்க. நடுவில் ஹோல் இருந்ததுன்னா அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம். நல்லா ஆயிடுச்சுங்க. நல்லா 2 சைடும் வெந்துடுது. இந்த தோசை அப்படியே சாப்பிட்றலாம். தொட்டுக்க எதுவுமே வேண்டாம். அப்படியே உங்களுக்கு தொட்டுக்க வேணும்னா மிளகாப்பொடி, அப்படி இல்லைன்னா தக்காளி வெங்காயம் போட்டு சட்னி, ரெட் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.